இது நீல் நடைபாதை. கோவிலில் தற்பொழுது வேலை நடந்து கொண்டிருப்பதால் அந்த மண்டபம் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வழியாக தான் புதுசாக கோயிலுக்கு போனோம். மேற்கூரை மண்டபத்தை சுற்றி உள்ள மேற்கூரை ஒன்றும் இல்லை. இது புதுசாக கோயிலேருந்து வெளியே வந்த பிறகு பக்தர்கள் ஸ்டே பண்ணுற இடம். படி மாதிரி ஸ்டெப் போட்டிருக்காங்க. எல்லோரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். மண்டபம் இல்லாமல் கோவில் பிரகாரம். இது வந்து அன்னதானத்துக்கு நிற்கக்கூடிய கியூ. இவ்வளோ கூட்டம் இருக்குது. அன்னதானம் ஒரே டைமில் இவ்வளோ கூட்டம் உள்ளே போயிடும். இப்படி தான் அன்னதானத்தில் சாதம் பரிமாறுவாங்க. ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், எங்களுக்கு தெரியாது சொல்றதுக்கு வரும்போது தானே சொல்லணும். முன்னாடி முந்திரி கட்டு மாதிரி கம்பெனி கொடுக்கக்கூடாது. சாதம் 2 தடவை வரும். முதல் தடவை வரும், திருப்பி வேணும்னாலும் வரும். சாம்பார் தான் ஒரே டைமோடு நின்றுடும். அப்பளம் வைக்கிறாங்க. இப்போ தான் பின்னாடி ஒரு முருகர் சிலை இருக்குது. சாப்பிட்டு அப்புறம் இலை எடுக்க வேண்டாம். வெளியே போய் கையில் நிற்கும் போது இது கோயிலேருந்து கடலுக்கு இறங்குற பாதை. அரிச்சலுக்கு கடல் அரிப்புனால இந்த பாதையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது முன்னாடி தான் சம்சா, வடை, பஜ்ஜியெல்லாம் விற்பாங்க. அந்த இடம்லாம் கடலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கடல் அரிப்பு நல்லா பேரிகார்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கடற்கரை பகுதி இவ்வளோ தான் சுருங்கி போச்சு. கடலில் இறங்கி கைகால் கழுவலாம். கூட்டம் இல்லாததுனால இன்றைக்கி கோவில் ஃப்ரீயாக இருக்குது.